ஒரு புறாவும் காக்காவும் நெருங்கிய நண்பர்களா இருக்கிறது அந்த புறாவுடைய காதலனுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதனால ரொம்ப கோபமான அந்த புறாவும் தன்னுடைய காதலி புறா கிட்ட, நீ அந்த காக்கா கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ இதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசாதன்னு கோபமா அந்த காக்கா இருக்கும் போதே சொல்லி அந்த புறாவை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போகுது. இத கேட்ட அந்த காக்காவும் ரொம்ப சோகமா, என்னாலதான் தன்னுடைய தோழி வாழ்க்கையில பிரச்சனை வர்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த புறா கிட்ட பழகிறதையும் பேசுறதையும் அந்த காக்கா நிறுத்திக்குது. ஒரு நாள் அந்த புறாவும் அந்த காக்கா கிட்ட போயிட்டு, நீ ஏன் இப்பெல்லாம் என் கிட்ட பேசவே மாட்ற, என் மேல உனக்கு அன்பே இல்லையா, என்னுடைய காதல்ல வர்ற பிரச்சனைய நான் பாத்துக்க போறேன், அதுக்காக நீ ஏன் என் கிட்ட பேசாம போற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, மத்த ஃப்ரெண்டுங்க மாதிரி என்னுடைய தோழியோட காதல் வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும்னு சொல்லி என்னால இருக்க முடியாது, என்னால உன் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். இத கேட்ட அந்த புறாவும், இதுக்கப்புறம் என் கிட்ட பேச மாட்டேன் அப்படிதானே? அதுக்கு அந்த காக்காவும் சின்ன சிரிப்போட கண் கலங்கிக்கிட்டே, நீ என் கூட இருக்கும் பொழுது மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்னுடைய காதலன் கிடையாது, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய நண்பன் நானு, உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில நீ என்ன தேடி வந்தனா கண்டிப்பா இதே அன்போட ஒரு நல்ல நண்பனா உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.